வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை சார்ட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்மகிட்ட என்ன மாதிரி டேட்டா இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் எவ்வளோ சேல் போயிருக்குங்கிற டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு எப்படி பை சார்ட் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பை சார்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் சார்ட்டு. அதை நம்ம டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார் சார்ட்ஸு, லைன் சார்ட்ஸு, பை சார்ட்டு, ஹரிசாண்டல் பார் சார்ட்ஸு, இந்த மாதிரி என்னென்ன சார்ட்ஸ் எல்லாம் நம்மளோட டேட்டாவுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலே ரெக்கமெண்ட் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பை சார்ட். இதுதான் பை சார்ட். உங்களுக்கு இந்த மாதிரி லைன் கிராஃபோ இல்லை பார் கிராஃபோ எப்படி போடணுங்கிறது தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அதோட கார்ட்ஸை மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. இப்போ இந்த பை சார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பை சார்ட் வந்துடும். இது இன்னொரு மெத்தடில் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, டேட்டா செலக்ட் பண்ணிக்கங்க, இன்சர்ட்ல போங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கும், அதான் பை சார்ட். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2D பை, 3D பை, டோனட் மாதிரி 3 சார்ட்ஸ் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2D பை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பை சார்ட் வந்துடும். அப்படியே இங்கே இழுத்து கொண்டு வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இங்கே சார்ட் நம்ம சைஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே சார்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் எதுவும் வரல. நம்பர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி அதுக்கான நம்பர் வந்துடும். இதே உங்களுக்கு நம்பர் வேண்டாம், இன்னும் நேமோட வரணும் அப்படின்னா அதே மாதிரி டேட்டா லேபிள்ஸ் போய் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா கால் அவுட்ஸ் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா குவார்டர் நேமோட சேர்ந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துருக்கு. இப்போ பர்சன்டேஜுக்கு போல நம்பரும் மாற்றிக்கலாம். இப்போ இது எப்படி மாற்றுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வேல்யூவும் லீடர் லைன்ஸும் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. லீடர் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மாதிரி நம்பர் இழுத்து வச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வரும். இது நீங்கள் எங்கே இழுத்து வச்சிங்கனாலும் அந்த லைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி, இது நீங்கள் எங்கே இழுத்து வச்சிங்கனாலும் இந்த லைன் உங்களைய ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். இதுதான் லீடர் லைன். இப்போ இந்த லீடர் லைன் வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிக் அமுத்தி விட்டிங்கன்னா லீடர் லைன் போயிடும். பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இந்த மொத்த வேல்யூவில் இந்த பர்டிகுலர் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு பர்சன்டேஜும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேணாம்னா டிக் எடுத்து விட்டுறலாம். அடுத்து லெஜெண்ட் கீ. பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் கீனா என்ன அப்படின்னா இந்த கலரோட லெஜெண்ட், அதாவது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கிற லெஜெண்ட் எனக்கு கீழே வேண்டாம், எனக்கு இதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை டீசெலக்ட் பண்ணிடலாம். அடுத்து கேட்டகரி நேம். ஸோ அந்த Q1 Q2ங்கிறது கேட்டகரி, அது வந்துருச்சு. அடுத்து சீரீஸ் நேம். சீரீஸ் நேம்னா நம்ம இங்கே கொடுக்குற நேம், நம்ம சேல் வேல்யூன்னு போட்டிருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்திருக்கு. வேல்யூ ஃப்ரம் செல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன செல்லை செலக்ட் பண்ணுறோமோ அந்த செல்லில் என்ன வேல்யூ போடுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே QW அப்புறம் அடிச்சோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் அடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இது ஒன் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் வேல்யூ மட்டும் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் மேனுவலாகவும் இந்த மாதிரி இழுத்து வெளியே வைக்கிறது, இப்படி உள்ளே வைக்கிறது, என்ன வேணால் பண்ணலாம். இதே நீங்கள் குயிக்காக பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா லேபிள் பொசிஷன் இங்கே ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு சென்டர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சென்டருக்கு வந்துடும். இன்சைடு எண்டு கொடுத்தீங்கன்னா அந்த சார்ட்டுக்குள்ளேயே இன்சைடு எண்டுக்கு போயிடும், சர்க்கிளோட எண்டுக்கு போயிடும். இதே அவுட் சைடு எண்டு கொடுத்தீங்கன்னா வெளி பக்கமாக வந்துடும். பெஸ்ட் ஃபிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிராயிங்க்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷனோ அது டிஃபால்ட்டாக அதுவே சூஸ் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எக்ஸல் செல்லில் நம்பர்ஸை ஃபார்மேட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் ஃபார்மேட்டிங் இருக்குது. நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஜென்ரலில் இருக்கும். நம்ம நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங் இந்த மாதிரி எதுக்கு வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சேலுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதை அக்கௌண்டிங்கில் போடுவோம். அக்கௌண்டிங்கில் போடுறோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ருப்பீஸ் சிம்பிள் 2 டெசிமல் இருக்குது. இப்போ டெசிமல் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இதில் போயிட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 3 டெசிமல் வரும். டெசிமல் வேண்டாம்னா 0ன்னு போட்டால் டெசிமல் வராது. பார்த்தீங்கன்னா டெசிமல் போயிடுச்சு. அடுத்து இந்த ஒவ்வொரு 3 டிஜிட் 2 டிஜிட் கொடுத்துறவங்க இங்கே கமா மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருக்கு. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் டிஃபால்ட்டாக வரும். இது என்ன பண்ணலாம், நீங்கள் நம்பருக்கு மாற்றினீங்க அப்படின்னா அதே மாதிரி கமா வரும். இந்த யூஸ் 100 செப்பரேட்டர்ஸை டிக் எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும். செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்டிங் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ அக்கௌண்டிங் அந்த மாதிரி இப்போ
வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்பர் ஃபார்மேட்டிங். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கீழே வருது என்ன அப்படின்னா லெஜெண்ட். இந்த லெஜெண்ட் வந்து உங்களுக்கு கீழே இருக்கு. இது வந்து ஹெட்டிங். இப்போ இந்த ஃபாண்ட் கலரை தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பேசிக்கா நீங்க எப்படி ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதே மாதிரி போயிட்டீங்க, நமக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சார்ட் கலரை நீங்க மாற்றணும், இல்லை அதோட சைஸை சேஞ்ச் பண்ணணும், கேப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைஸோட ஆங்கிள். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன்ல இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஒரு கட்டு, செகண்ட் கட்டு, தேர்ட் கட்டு, ஃபோர்த் கட்டு இப்படி வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கட்டு இங்க இருக்கு போல இங்க இருக்கணும், இல்ல இங்க இருக்கணும், இங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த இதை பிடிச்சிட்டு நீங்க ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஸோ 90 டிகிரி சுத்தினீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு குவாட்ரன் மூவ் ஆயிருக்கும். இதே 180 டிகிரி சுத்தினீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் ஆயிருக்கும். அதே 360னா ஒன் ஃபுல் ரொட்டேஷனே வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா பை எக்ஸ்ப்ளோஷன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பைக்கும் இன்னொரு பைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா கேப்பே இல்லாம இருக்கு. இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பையோட சைஸ் கம்மியாயிட்டே வரும். அந்த கேப் வந்து சென்டர்ல இருக்கிற கேப் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாகிட்டே வரும். நம்ம ஒரு லெவலுக்கு இங்க கொஞ்சம் கேப் மட்டும் கொடுத்து வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. பாத்தீங்கன்னா கேப் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையோட கலர்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த பெயிண்ட் பக்கெட் சிம்பிள்ல போயிட்டு ஃபில் கலர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நோ ஃபில், சாலிட் ஃபில், கிரேடியன்ட் ஃபில், பிக்சரு, பேட்டர்னு, ஆட்டோமேட்டிக் மாதிரி நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக நம்ம என்ன பண்ணலாம், கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் மொத்தமாக செலக்ட் பண்ணி கொடுக்காட்டி ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு. இந்த ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி வேற கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் மாறும். இப்படிதான் அதோட கலரை ஃபார்மேட்டிங் பண்ணணும். இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா போய் கஸ்டமைஸ் பண்ண வேண்டாம், ஒரே மாதிரி டிசைன் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சார்ட் டிசைன்ல வாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கலர்ஸ் இருக்கும். இந்த சேஞ்ச் கலர்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ரெடிமேடா இருக்கிற இந்த கலர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து மோனோக்ரோமேட்டிக். ஸோ ஒரே கலர் வந்து பிரைட்டாகவும் டார்க்காகவும் இருக்கும். இது வந்து மல்டிபிள் கலர். இதில் நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு மாதிரி என்ன ஆகும், சார்ட்டோட கலர் மாறிக்கும். பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இது வந்து கலரிங்காக மட்டும். இதுவே டிசைனே மாற்றணும் அப்படின்னா சார்ட் டிசைன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி உள்ள இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டெம்ப்ளேட்டா செலக்ட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராஃப் டிசைன் உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இதுவே இந்த சார்ட்டை 2D இருக்கு, இதை நீங்க 3D இன்ஸ்டன்டா மாத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு சார்ட் டிசைன்ல போயிட்டு சேஞ்ச் சார்ட் டைப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா இது 2D பைல இருக்கு. டக்குன்னு 3D மாத்தணும், 3D செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், 3Dல மாறிடும். அதே மாதிரி 3D மாறினாலும் உங்களுக்கு அதே ஆப்ஷன் நீங்க மறுபடியும் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆகும். பை எக்ஸ்ப்ளோஷன் கொடுத்துக்கலாம், ஆங்கிள் ஆஃப் ஸ்லைஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இதை மறுபடியும் நீங்க 2D மாத்திரம் என்ன பண்ணணும், அதே ஆப்ஷன் தான். சார்ட் டைப்ல போயிட்டு 2D கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பழையபடி ஆயிடும். இப்போ இந்த பழைய டெம்ப்ளேட்ல நம்ம போட்டோம். இப்போ 2Dலயே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி 3D எஃபெக்ட் வரணும் அப்படின்னா இந்த பெயிண்ட் பக்கெட்டுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு இங்க ஷேடோ கொடுக்கறதுனா ஷேடோஸ், க்ளோ எஃபெக்ட்ஸ், சாஃப்ட் எட்ஜஸ், இல்ல 3D ஃபார்மேட், இதுல போய் நம்ம பண்ணலாம் 2Dயே கொஞ்சம் 3Dயே காமிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3D மாதிரி மாறிடுச்சு. 2Dலயே ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பை சார்ட்டை போட்டு பை சார்ட்டை ஃபார்மேட்டிங் பண்ணணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட் வந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.